ஹலோ வியூவர்ஸ், இந்த வாய்ஸ் கிட்டாக இருந்தல நம்ம நார்மலாகவே சொல்லுவாங்க. வணக்கம்டா மாப்பிள்ள, நம்ம சென்னை பூந்தமல்லிருந்து பேசுகிறோம். ஃபோன் பேசுகிற மாரி இருக்குல்ல. ஏன்னா புதுசாக வீடியோ போடுறவங்க எல்லாரோடைய வாய்ஸும் அதோட அடாப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாரி செட் ஆகாதுல்ல. நம்ம தமிழில் வேறு பேசணும். தூய தமிழில் பேசுகிறது வந்து தமிழ்நாட்டில் பிறந்த தூய தமிழில் பேசினா அதை விட பெரிய அசிங்கம் எதுவுமே கிடையாது. ஆனால் நடுவில் இந்த இங்கிலீஷ் வேர்டு எங்கேருந்தா வந்து வருதுன்னு தெரியல. அதுக்கு எதுவும் பண்ண முடியாது, மன்னிச்சுங்க. அது ஏன்னா அது வந்து நடுவில் கொஞ்சம் உள்ளே வந்து போனால் தான் அந்த தமிழுடைய வேர்டு கூட சேர்ந்து மிர்ஜை அதுவும் வந்தது. என்ன பண்ணுறது, அது ஒரு இதாக பேச வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், இப்போ ஒரு இதாக பேச வேண்டியதாக இருக்குன்னு சொல்லும் போது கூட அதுக்கு கரெக்டாக நம்ம பர்ஃபெக்டாக பேச முடியல. இப்போ பர்ஃபெக்ட் இருந்துச்சு இங்கிலீஷ். சரி விடுங்க, நம்ம என்ன பேச வந்திருக்கோம்னா இப்போது நம்மளுடைய பூனைகளை பற்றி தான் பேச வந்திருக்கோம். இப்போது இந்த 2 கிட்டன்ஸும் நம்ம வீட்டில் இருந்தது. இப்போ எடுத்து வந்து இப்போ கடைக்கிட்ட வச்சுருக்கேன். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வியூவர்ஸ்லாம் சொல்கிறது, எதிர்க்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் லைட்டாக தர்ம சங்கடப்பட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, வீட்டில் எதுக்கு நம்மளால் ஒருத்தங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிக்கலன்றாங்கல்ல பூனையை. ஸோ அதனால் நீ என்ன பண்ணு, எடுத்துகிட்டு போய் கடைக்கிட்ட விட்டுக்கோ. அம்மா கடைக்கிட்ட சாப்பாடு சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு இருந்துக்கோங்க. நம்ம பார்த்த மாதிரி இருக்கும், கண்ணுக்கு எதுக்கு வச்சு பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம மற்றவங்களுமே ரோட்டில் விட்டுறக்கூடாது. ஒரு சிலர், நான் சொல்கிறது வந்து ஒரு சிலர் இந்தமாரி வீட்டில் வந்து குட்டி போட்டுருச்சுன்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரோட்டில் விட்டுருவாங்க தெரியுமா. அவங்கள மட்டும் தான் சொல்கிறேன், நான் எல்லாருமே சொல்லலை. நமக்கு அந்தமாரி மனசு வரல. 4 குட்டி போட்டுச்சு. 4 குட்டி போட்டதில் நமக்கு வந்து 2 வந்து ஒரு தெரிஞ்சவங்க கேட்டு எடுத்துக்கிட்டாங்க, கொஞ்சம் நல்லா க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இந்த 2 குட்டி நம்மளே தான் வச்சுக்கிட்டோம். ஏன்னா விட்டோம்னு வச்சிங்களேன், ரோட்டில் விட்ட நாய் கடிச்சு செத்து போகுமா, இல்லை ஏதாவது வண்டி கிண்டி ஏறி செத்து போகுமா. ஏன்னா இதெல்லாம் குட்டிங்க, 3 மாதம் குட்டிங்க. 3 மாதத்துக்குள்ளே இருக்க குட்டிங்களுக்கு அதுக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. இப்போ தான் தாய்ப்பாலே நிப்பாட்டிட்டு தனியாக அதுக்குள்ளே ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சுங்க. அது இவனுங்க 2 பேரை ஒரு பிரிக்கிறதுக்குன்றதே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் வந்து இவங்க 2 பேரும் வந்து அப்படி ஜோடியாக இருக்காச்சு. 2மே ஃபீமேல் தான், அக்கா தங்கச்சி தான் 2மே. ரொம்ப க்யூட்டானவனுங்க, அறிவானவனுங்க, ரொம்ப 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 அறிவானவனுங்க. வீட்டில் நான் வெளியே விட ஆரம்பித்து அவங்க அம்மா கிட்டேருந்து பிரித்து வெளியே விட ஆரம்பித்து வெளியே தனியாக ஃபுட்டு நான் கொடுக்க ஆரம்பித்து சாப்பிட ஆரம்பிச்சேங்க. வண்டியோட ஆர்எஸ் சவுண்டு கேட்டாலும் ஓடி வந்துடுவாங்க பிச்சுக்கிட்டு. கரெக்டாக வண்டியோட ஆர்எஸ் சவுண்டு கேட்டாலும் சரி, நான் கேட்டை திறந்தாலும் சரி, மேலே தூங்கிட்டு இருப்பாளுங்க பறந்த மேலே ஓடி வருவாங்க பிச்சுக்கிட்டு. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அறிவானவனுங்க. இவனுங்க வந்து மற்ற அனிமல்ஸோட கம்பேர் பண்ணும்போது பூனைங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க. 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம், தோராயமாக சொல்கிறேன், 16 மணி நேரம் தூங்கக்கூடிய ஒரு ஹேபிட் உள்ளவங்க கேட்டு. அப்படின்னும் போது ரொம்ப பெருசாக யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் ஒரு சிலர் வந்து இதை வந்து பார்க்குறது, சிலர் வந்து இதை வந்து ஒரு இதாக நினைப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு எதுக்கு நம்ம மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இங்கே கடைக்கிட்ட விட்டோம்னு வச்சிங்களேன், எங்கள் அம்மா கடைக்குள்ளேயே வந்து அழகு போல் அது மாட்டு ஏதாவது ஃபுட்டு வச்சோன்னா சாப்பிட்டுக்கிட்டு நம்ம கண் எதிரியே வளர்ந்துட்டு போயிடும். இங்கேயும் ஸ்ட்ரீட் கேட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அது கூட கொஞ்சம் அடி சேர்ந்து ஜாயிண்ட் ஆகி அது அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் பழகி அது உங்களுக்குள்ள அடாப்ஷன் ஆகிடும். வெளியே இது ஒரு மாதமாக நான் வெளியே தான் விட்டுருக்கேன். வெளியே 1 மாதம் பழகிடுச்சிங்க தனியாக அடாப்ஷன் ஆகி. என்ன வெளியில் வேறு எங்கேயாவது நம்ம மற்றவங்ககிட்ட கொடுத்தா அவங்க கரெக்டாக பார்த்துப்பாங்களான்னு தெரியல. ஆல்ரெடி 2 வாங்கிட்டு போனாங்க. அது இங்கே எப்படி இருக்குது, வீடியோ ஃபோட்டோ எதாவது காட்டுங்கன்னா தெரியலன்றாங்க. அவங்க வாங்கிட்டு போயிட்டு மேபி தெருவில் விட்டாங்கன்னா தெரியல. நம்ம தெரியாமல் பேசவும் கூடாது, ஒருத்தரை பற்றி தெரியாமல் பேசவும் கூடாதுன்னு சொல்லுவாங்களே. அதனால தான் நான் அதை பற்றி எதுவுமே பெருசாக கன்சர்ன் பண்ணிக்கல. ஆனால் இந்த குட்டிங்களை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், அது எங்கேயாவது கரெக்டாக ஒரு 55 நாள் 60 நாள் தொடரும் போதே நான் கொடுத்துட்டேன். அதனால் பெருசாக ஃபீல் இல்லை. இது கிட்டத்தட்ட நம்ம காலையை சுற்றி வளர்ந்து தீனி கையில் வச்சு ரொம்ப க்யூட்டு. கரெக்டாக கூப்பிட்டோன்னே விசில் அடித்து கூப்பிட்டோன்னே டப்பு மூடி வந்துடும் மேலேருந்து. அவ்வளோ ரொம்ப 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 நாலேஜான குட்டிங்க 2மே. அதனால் வெளியில் விடுறதுக்கும் மனசு இல்லை. யாராவது ஏதாவது வண்டி ஓட்டுறவங்க மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது. நம்ம பாட்டுக்கு அனிமல்ஸை வளர்த்துட்டு எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் விடுறது நம்ம தப்பு. நம்ம பாட்டு ரோட்டில் விட்டுட்டு வண்டிக்காரங்க ஏற்றிட்டாங்க அவங்க பார்த்து ஓட்டுறாங்களா பாருங்க, அவங்கள தப்பு சொல்லக்கூடாது. வளர்க்குறவங்க நம்ம தான் கரெக்டாக வந்து பார்த்துக்க முடிஞ்சுன்னா கரெக்டாக பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது நம்ம பார்த்துக்க முடியலன்னா யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, அதை அடாப்ஷன் பண்ணிக்கிறாங்க, நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னா அவங்கக்கிட்ட தேடி போய் கொடுக்கணும். அந்த தேடி போய் கொடுக்கறது கூட சோம்பேறித்தனப்பட்டு நம்ம ரோட்டில் விடுறது நம்ம தப்பு. அதனால தான் நம்ம அந்த தப்பை செய்யக்கூடாது. நம்ம 2-3 பேருக்கு அட்வைஸ் பண்ணும்போது நம்ம அந்த தப்பை செய்யக்கூடாது. அப்படின்றதுனால தான் என்ன பண்ணிட்டேன், நானே வந்து கடையில் எடுத்துகிட்டு வந்து விட்டுறேன். எங்கள் வீட்லேயும் சொன்னேன், எங்கள் அம்மாகிட்டையும் சொன்னேன், பார்த்துக்கலாம்டா விடுறா அப்படின்னு சொன்னாங்க. அதோட லக்கி நேரம் பாருங்கள், ஃபஸ்ட்டில் ஒரு குட்டி தூங்கிட்டு இருக்கால, அவளை வந்து இங்கே பக்கத்து கடையில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு அக்கா. அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காண்ணா, நாங்கள் எடுத்துக்கிறோண்ணா அப்படின்னா, சரி எடுத்துக்கோங்க காட்டை. நான் 2மே தனித்தனியாக பிரிக்கிறதே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. சரி ஓகே, அவளுக்கு அடாப்ஷன் மாற்று ஒருத்தவங்க அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, நான் வளர்த்துக்கிறேன்னு சொல்லி கேட்கும் போது எப்படி நம்ம இது பண்ண முடியும். மேபி இவளையும் வந்து யாராவது ஒருத்தர் கேட்பாங்க சாய்ஸ். அவளை யாராவது கேட்டாங்கன்னா அவளுக்கு சரி, சப்போஸ் அவளுக்கு கேட்கலனாலும் கடையிலே வச்சு அவளுக்கு சாப்பாடு போட்டு வளர்க்குறாங்க. எவ்வளோ க்யூட்டாக தூங்குறாங்க பாருங்க, குழந்தைங்க மாதிரி தான். எல்லா அனிமல்ஸ்லேயும் பப்பீஸில் இருக்க டைமில் அந்த ஒரு 3 months 4 monthஸில் செம்ம க்யூட்டுங்க. அவங்க அந்த க்யூட்னஸை அடிச்சுக்க முடியாது. அவ்வளோ க்யூட், அவ்வளோ க்யூட் அவங்க. சரி என்ன பண்ணுறது, நம்ம
பக்கத்துலேயே நம்ம வந்து மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது, இல்லை பகைச்சிக்கூடாது, எதுவுமே பண்ணிக்கூடாது. எதுக்கு நம்மளால் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணி மனஸ்தாபம் வரணும் அப்படின்றதுக்காக அதை என்ன பண்ணிட்டேன், எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம என்ன சொல்கிறேன்னா, இது வந்து நான் அந்த 2 குட்டி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த 2 குட்டி கொடுக்குற டைமே ஒரு கரெக்டாக ஒரு 40 டேஸ் இருக்கும். இப்போ நான் கொடுத்து அது ஒரு 45 டேஸ் கிட்ட இருக்கும். அது கொடுக்கும் போதே நான் இதை கொடுத்ததுன்னு சின்ன பெருசாக ஒரு இது இருந்திருக்காது. இது நல்லா காலிக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு எல்லா அக்கப்பூர் பண்ணுங்க. அப்பா 2 வாரம் பண்ணுற சேட்டை இருக்குது பாருங்க. வீடுள்ள பிறந்து வந்துட்டாங்களே, அந்த கேட்டுக்கு நான் ஒரு வலை அடிச்சு வச்சுருக்கேன். அந்த கேட்டை தாண்டி அவங்க அம்மா கையில் வந்துடுவா. ஆனால் அவங்க அம்மா கையில் என்ன பண்ணிட்டேன், ஃபேஸ்லாம் தெரியுது, இருந்தாலும் வெளியில் போயிட்டு வந்துருச்சிங்க, 10 நாள் பார்க்கலனாலும் மூஞ்சி மாமலர் ஒரு கான்செப்ட்னால அடிக்கிறா இவங்க பிள்ளையில போட்டு. ஆனால் இவளுக்கு தெரியுது அதுதான் அம்மா, அதுதான் அப்பான்னு தெரியுது. அது எப்படி சொல்கிறதுனா, அதுங்க மைண்ட் செட்டு போல் மேபி வெளியே போயிடுச்சு, பிரிச்சுட்டாங்க, இது வேறு பூனை அப்படின்ற மைண்ட் செட்டில் அது போயிடுச்சா அந்த தாய் பூனைன்னு தெரியல. ஸோ அது அடிக்குது பயங்கரமாக. அடி வாங்குறானுங்க, 2 பேரும் செம்ம அடி வாங்குறானுங்க. சரி நமக்கு அது கஷ்டமாக இருக்குது, என்ன இருந்தாலும் பிடிச்சி கடிச்சு தூக்கி விசில் அடிக்கிறா அவள். சரி அதனால தான் எதுக்கு அப்படின்னு சொல்லி வெளியே விட்டு அழகாக நல்லா ஃப்ரீடமாக விட்டு நம்ம பாட்டுக்கு மொட்டை மாடியில் என் தம்பியும் பார்த்துக்கிட்டு கிடந்தான். என் தம்பியும் சொல்கிறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. கரெக்டாக நான் கேட்டை திறந்து மேலே வந்தாலே கரெக்டாக கச்சக்கச்சன்னு சவுண்டு கொடுத்து ஓடி வந்து 2 காலை சுற்றி கிடக்குங்கடா. தீனியை கொஞ்சம் ஒரு டம்ளர் தீனி தான் வைப்பேன். அந்த சாப்பாடுக்கோசம் என்னமா ஒரு விசுவாசமாக இருக்கும் தெரியுமாடா. அவ்வளோ ரொம்ப விளையாடுவோம், செம்ம டைம் பாஸ் ஆகும்டா. நான் கேம் ஆடிக்கிட்டு மோஸ்ட் ஆஃப் வந்து சிஸ்டமில் டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பேன்டா. நீ இந்த குட்டிங்களை மேலே விட்டதுலேருந்து எனக்கு டைம் பாஸ் இதுங்க ஆகிடுச்சு அதிகமாக. 6 மணி நேரம் 7 மணி நேரம் தொடர்ந்து நான் வீடியோஸ் அது இதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 1 hour 1.5 hour இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த லேசர் லைட்லாம் வச்சு நைட்டில் இதுங்களை போய்ட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கிறது, அந்த லைட்டை பார்த்து இதுங்க பூச்சி நினச்சிட்டு துரத்திக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அவனுக்கு. ஆனால் அவனையும் மிஸ் பண்ணான். சரி என்ன பண்ணுறது, ஒருத்தங்களுக்கு பிடிக்கல டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லும் போது நம்ம அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி சரி பரவாயில்லைங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் தாங்க இருக்கோம், நாங்கள் வச்சுப்போங்க அப்படின்னு சொல்லி நம்ம 2 நிமிஷம் ஆகாது, அதெல்லாம் ஒன்றுமே பேச முடியாது. ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒர்க் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த ஒர்க் ப்ராசஸ் மூலிமா, அது என்ன ஒர்க்குன்னு சொல்ல தேவையில்ல சொல்கிறேன், அந்த ஒர்க் ப்ராசஸ் மூலிமா ஏகப்பட்ட எலி தொல்லை. அவங்க அந்த குடோன் ஒர்க்லேருந்து எடுத்து வந்து அவங்க போட்டிருந்த இந்த வியாபாரத்துக்கான பொருள் மூலிமா ஏகப்பட்ட எலிங்க. நாங்கள் இந்த பூனைங்கெல்லாம் வாங்கி வளர்க்குறதுக்கு முன்னாடி சரியான எலிங்க. அந்த எலினால வந்து ஏகப்பட்ட பிரச்சனை தான். எலி வந்து நிறைய நாஸ்தி பண்ணிச்சு, வீட்டுக்குள்ள இருக்க துணி இனி எல்லாத்தையுமே கடிச்சு தொந்தரவு பண்ணிச்சு. உண்மையிலே சொல்கிறேங்க, கிரேடுங்க அந்த பூனைங்க. பெர்ஷியன் கேட்டு கூட வந்து எலிங்களை பிடிக்குமான்னு தெரியல, அதுங்க சென்சிட்டிவாக தான் இருக்கும். ஆனால் அது கிட்டத்தட்ட கிராஸில் கொஞ்சம் ஸ்ட்ரீட் கேட்டோட மைண்ட் செட்டு இதுங்க இருக்கிறதுனால எவ்வளோ எலி இருந்துச்சுன்னு தெரியுதுங்க. அவ்வளோ பள்ளம் தோண்டி மோட்டருக்கெல்லாம் அவ்வளோ எலி இருந்தது. அத்தனை எலியும் இப்போ இல்லவே இல்லை, எங்கே இருக்குன்னே தெரியல எலி. அந்த மோட்டர் ரூம் கிட்ட போனால் நான் என்னோட கிரிக்கெட் பேட்டோட கிட் பேக்லாம் வைப்பேன், அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி எலியோட ஸ்மெல் அடிக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, துவம்சம் பண்ணிடுச்சுங்க. அதாவது இந்த பூனைங்க இருக்கிற இடத்துல எலி இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான். இதுங்களோட நடமாட்டத்தினாலே அது எங்கே போச்சுன்னே தெரியல, ஒரு சொட்டு எலி இல்லை, நீட்னஸாக இருக்குது. இதுங்க மட்டும்தான் இருந்துச்சு. மேபி இதுங்களுக்கு அப்புறம் இதை இப்போ திருப்பி வந்துருங்க. அதுங்க எங்கே ஒளிஞ்சிருக்குதோ, இதுங்க எப்போ போகணும்னு கரெக்டாக வெயிட் பண்ணுவேன். இப்போ தூக்கிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு கரெக்டாக. அநேகமாக வந்து இன்றைக்கி நைட்டே கூட வந்து அதுங்க ஃபேமிலியோட வந்து டேரா போடுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன் இப்போ இந்த நிமிஷமே கொண்டு வந்து இப்போயும் டேரா போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்க, நம்ம வந்து இப்போ என்ன மெயினாக போட போகிறோம்னா, இதுக்கப்புறம் வந்து நம்மளோட சேனலில் வந்து பூனைகளை மட்டும் இல்லாமல் லவ் பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து சில பல ஃபிஷ்களோட ப்ரீடிங் வீடியோஸ் இதெல்லாம் போடலாம் ஒரு ஐடியா இருக்குது. சும்மா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டது 2 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க இந்த சேனலு. பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்லை, 1617 சப்ஸ்கிரைபர் தான். எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸும். இது வரைக்கும் நம்மளோட லென்த் வீடியோ பெருசாக ஒன்றும் ஹிட் அடிச்சதில்லை. அதிகபட்சமாக ஒரு 20 பேர் போயிருக்குது, அதுவே பெரிய விஷயம். இந்த வீடியோ கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் 3 பேர் பார்ப்பாங்கன்றது டவுட்டு தான். மேபி கடவுள் புண்ணியத்தில் இந்த வீடியோ கிளிக் ஆச்சுன்னா பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணால் போதும். மேலும் வந்து நம்ம அதிகமாக வீடியோஸ் போகிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் தேவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.